தானே. அவர் என்ன தெரியுமா கேட்டாரு, உங்களுக்கு நீதிமன்றமே பர்மிஷன் கொடுத்துருக்கு, நீதிமன்றத்துல நீங்க போய் நாடி இருக்கீங்க, நேத்து வந்து நீதிபதியே உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறதாவே வச்சுப்போம், ஏன்னா நீங்க 2 பாயிண்ட் விட்டுட்டு தான் மீதி எல்லா பாயிண்ட்டும் நீங்க போட்டுக்கிட்டீங்க டிஎல்ல. நான் என்ன கேட்கறேன், நீதிமன்றத்துக்கு அணுகி எங்களுக்கு 2 மணி நேரம் பர்மிஷன் வேணும், எங்களை தடுக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, கசக்குறாங்க, புழிறாங்கன்னா நீங்க உங்களுக்கு காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல, அரசாங்கம் மேல நம்பிக்கை இல்ல, நீங்க நீதிபதி கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் எங்களுக்கு 2 மணி நேரம் பர்மிஷன் வேணும் பேசுறதுக்கு மட்டுமே, ஏன் இது வரைக்கும் அப்ளை பண்ணல? உங்களுடைய வழக்கறிஞர் நான் சொல்லிட்டேனே எங்களோட பிளான், எங்களோட இது 3 இடத்துக்கு போய் பேசணுங்கிறது. அது 10 நிமிஷம் பேசினாலே நைட் வரைக்கும் 1 மணி நேரம் பர்மிஷன் கேளு நீதிபதி கிட்ட. 1 மணி நேரம் ஏன் பர்மிஷன் கேட்கல? நீங்க நேத்து நீங்க முந்தா நேத்து நீங்க அப்ளை பண்ணும்போது தம்பி நான் சொல்ற நல்லா கேளு, நீதிபதி கிட்ட நீங்க வழக்கு சிடிஆர் நிர்மல்குமார் உங்க கட்சியோட தொழில்நுட்ப அணி தலைவர் கேஸ் போடும்போது இங்க எங்களுக்கு 1 மணி நேரம் பர்மிஷன் வேணும்னு கேட்கவே இல்ல நீதிபதி கிட்ட. என்ன தெரியுமா கேட்டாங்க, எங்களுக்கு வந்து அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, எங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்கன்னு. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க தெரியுமா? நல்லா கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. நீ ஒரு 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 மாவட்டத்துக்கு வர, அந்த இடத்துல ரொம்ப நெருடலான ரொம்ப கிரிட்டிக்கலான இடம், அதாவது போக்குவரத்து வசதி மக்களுக்கு இப்போ ரவுண்டான இருக்குன்னா ஒண்ணு இந்த வழியா போகணும், இல்லைன்னா இந்த வழியா தான் போகணும். நீ என்ன பண்றேன்னா 2த்துக்கு நடுவுல நீ வந்து பர்மிஷன் கேட்டே அப்படின்னா எந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களோ அந்த இடமா தான் நீங்க பர்மிஷன் கேட்கறீங்க. எல்லா கட்சியும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100 வருஷத்துல எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணிருக்கான், எல்லா கட்சியும் கூட்டம் போட்டிருக்கான், வண்டி எடுத்துட்டு போய் நின்று இருக்கிறான், பேசிருக்கான், போயிருக்கான், வந்திருக்கான். ஆனா அவங்க கேட்கிற இடம் இல்லாம நீ தனியா எங்க பர்மிஷன் கேட்டா கொடுக்க மாட்டாங்களோ அந்த இடம் பார்த்துதான் நீங்க பர்மிஷன் கேட்கிற. ஏன்னா நீ திமுக எங்களை அடிக்குது ஒடிக்குன்னு நீ விக்டிம் கார்டு ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற. உங்களை உதைக்குதுன்னா நீ உத வாங்குறேன்னு ஓப்பனா சொல்லு. திமுக எங்களை உதைக்குது, நாங்க உத வாங்குறோம்னு ஓப்பனா ஒத்துக்க சொல்லு. விஜய் ஒத்துக்க சொல்லு. ஆளுக்கு எங்கள்கிட்ட பயமா இருக்கு, மத்திய அரசு மேல எங்களை பார்க்க பயமா இருக்கு அப்படின்றத ஒத்துக்க சொல்லு. விஜய் பயம் வண்டியில இருந்து இறங்குறதுக்கு ஒருத்தன் அவ்வளவு பயம், வண்டியில இருந்து ஒருத்தன் இறங்குறதுக்கு அவ்வளவு பயம், தொடநடுங்கி. இப்ப ராம் சொன்ன பாயிண்ட்ல இருந்தே போவோமே, லாஸ்ட் டைம்ல வந்து 3 பிளேஸுக்கு பிளான் பண்ணி பெரம்பலூருக்கு போக முடியல, அதனாலதான் நாங்க கம்மியா பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி 3 பிளேஸுக்கு பிளான் பண்ண ஒருத்தவரு அதாவது என்னங்க, ஒரு அரசியல் தலைவருக்கு மக்கள் பிரச்சனையை பேசணும்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா 6 மணி நேரம் ரோட்ல வந்து திருச்சியில ஸ்பாட்டுக்கே போகாம ரோட்ல வித்த காட்டிக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு வண்டியை உருட்டிக்கிட்டு யாராவது போவாங்களா? இறங்கி நடந்து ஓடியாவது அந்த இடத்துக்கு போய் நான் மக்கள் பிரச்சனையை தான் பேசணும்னு இருக்கிறவன் அந்த விஷயத்த செஞ்சிருக்கும். நீங்க போறதே இந்த மாதிரி கூட்டத்தை காமிச்சு வித்த காட்டுற மாதிரி உங்க ஒரு எண்ணத்தோட போறவங்க ஸ்பாட்டுக்கு போய் மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கான டைம் என்ன பண்ணுவாங்க? 6 மணி நேரம் பஸ்ல உட்காந்து ரோட்ல வீண் அடிச்சுட்டு 2 ஸ்பாட் 3வது ஸ்பாட்டுக்கு போகவே முடியாம ராத்திரி ஃபுல்லா காலையில இருந்து ராத்திரி ஃபுல்லா மக்களை நிக்க வச்சு ஏமாத்தி வீட்டுக்கு அமிச்சிட்டு நீ பண்ணது என்னது? நீ பேசுனதுனால டைம் இல்லையா உனக்கு பெரம்பலூர் போறதுக்கு? இல்ல. அப்போ நீ பேசுனதுக்கு 10 நிமிஷம் தான். நீ 6 மணி நேரம் ரோட்ல அந்த பஸ்ஸை உருட்டி வித்த காமிச்சிருக்கு. ஆக்சுவலி நீ போ 5 கிலோமீட்டர் 60ல போய் எல்லாரையும் வண்டியில ஏத்தி நசுக்கி இல்ல அப்படி இல்ல. ஒரே நிமிஷம் பாபு ப்ரோ ஃபுல்லா கிரவுட் இன்னைக்கும் அப்படியே தான் போச்சு. அதான் இப்ப பேசுனீங்களே, என்னோட ப்ரொஃபைல் நீ பாத்தியா? நான் யாரு, என்ன, எந்த கட்சியை சேர்ந்தவங்க, அப்புறம் எதை வச்சு சொன்னா நான் யாருன்னு பார்த்தாலே தெரியுதுங்க நீங்க யாருன்னு. என்னன்னு தெரியுது, அதான் நான் கேக்குறேன். ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா பேசிட்டு கடைசியில ஒண்ணு போட்டீங்களே, ஐயோ யாரும் உங்களுக்கு சொல்லு பாப்போம் என்ன போட்டோம். அதான் கடைசி சொன்னீங்களே ஒட்டுமொத்த பேருக்கும் எந்த பொண்ணுங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு பிட்டு. என்ன எந்த பொண்ணுங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? நான் என்ன அததான் நான் சொல்றேன், உனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த புரிதலே கிடையாது. உங்க அண்ணன் தானே சொன்னாரு விர்ச்சுவல் வாரியர். உண்மையாவே இப்போ இத்தனை பேர் கேட்ட கேள்வியில ஒரு கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுதா? அததான் சொல்றேன். இத்தனை பேர் ஆரம்பத்துல இருந்தே அததான் நானும் சொல்றோம். டிஎம்கேனா பேசுறீங்க, ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்டா போதும் நீ டிஎம்கே வந்து கேட்டாங்கன்னா டிஎம்கே ஒட்டுமொத்த பேரும் அப்படிதான் கடைசி சொன்னீங்களே பெறப்பட்ட பேட்டிஎம் சொல்லிட்டு போயிருங்க. அதுதான் கேக்குறேன், அதுதான் சொல்றேன். யார் சொன்னது அந்த மாதிரி? சம்பவம் பண்ணிட்டீங்கன்னு எடுத்து விட்டீங்களா? விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க என்ன வேணா சம்பவம் பண்ணிக்கங்கன்னு சொன்னாருன்னு சொன்னீங்களே. எவ்வளவு சொல்லலையா? அப்பா அவரு சொல்லலையா? 1000 நீங்களே தம்பி, அப்பா அவரு சொல்லலையா? விர்ச்சுவல் வாரியர் இந்த மாதிரி ஒரு வீடியோ அதே அண்ணன் கேளு.
அடுத்த கேள்வி அதுதான் இருப்பா. அடுத்த கேள்வி அதுதான். இவ்வளவு பேரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இப்ப சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அத பத்தி ஏன் அண்ணன் பேசலன்றதுதான் நான் கேள்வியா கேட்க வந்தேன். இதெல்லாம் அண்ணன் பார்க்கவே இல்லை. இத்தனை சம்பவத்தை பார்த்த அண்ணன் இத்தனை பொண்ணுங்களை அபியூஸ் பண்றதா சம்பவமா பார்க்கலையா அவங்க அண்ணன்? அந்த சம்பவத்தை இது வரைக்கும் அவங்க அண்ணன் பார்க்கவே இல்லையா? இல்லையே, பார்க்கவே இல்லையே. அததான் நாங்களும் கேக்குறோம். அப்ப நீங்க என்ன வந்து கேப்பீங்க? நாங்களா விர்ச்சுவல் இல்ல, எங்க தலைவர் சொல்லியிருக்காரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க போய் சம்பவம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த கன்ஃபார்ம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம். 4,000 நகையை அறுக்க சொல்லி சம்பவம் பண்ண சொன்னாரு அதுவா? இல்ல கோயில் மேல ஏறி டிங்கு ஆட சொன்னாரா உங்க நொன்ன? ஓகே, இப்ப பேசி 2 நிமிஷம் ஆகல, ஒன்னே போய் கூப்பிட்டு வந்துட்டீங்க. இப்ப நடந்த கூட்டத்துல தான் சொல்றேன். கோயில் மேல ஏறி உட்காந்து டிங்குன்னு ஆடிட்டு இருக்கான்ல, சர்ச் மேல ஏறி டிங்குன்னு ஆடிட்டு இருக்கானுங்களே, அப்படி பண்ண அதான் பேரு உங்க ஊர்ல சம்பவம். ஒரு நிமிஷம் கபிலன் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அதான் கூப்பிட்டு வந்துட்டாங்கல்ல, இருப்பா. கூப்பிட்டு யார கூப்பிட்டு வந்தாலும் பதிலுன்னு சொல்ற இடத்துல தானே பண்ணிருக்க. நாங்க யாரு கேள்வி கேட்டாலும் நீங்க தானே பதில் சொல்லணும். பதில சொல்லு. இல்லங்க உங்களுக்கு கேள்வி ப்ளேம் பண்ணனும். உங்களுக்கு கேள்வி கேக்குறது முக்கியம் இல்ல, உங்களுக்கு ப்ளேம் பண்றது. நீங்க பண்ணாததே அப்ப நாங்க சொல்றோம். இப்ப நீங்க எனக்கு நடக்காததே நான் சொன்னேன். ஆமா, எனக்கு நடக்காத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். பண்ணவே இல்ல. கடைசில வச்சீங்களே விர்ச்சுவல் வாரியர்ஸ், அங்கேயே தெரிஞ்சிச்சு. இதுல நல்லவங்க முதல்ல மரியாதையா பேசணும். பொது இடத்துக்கு எப்ப வந்தாலுமே மரியாதையா பேசணும். ஃபர்ஸ்ட் அதை கத்துக்கோங்க. அண்ணா அப்படி பேச மாட்டாரு. நீங்களாவது அது கொஞ்சம் கத்துக்கலாம். இத்தனை ஸ்பேஸ்ல பேசுறாங்க, இத்தனை பேர் பேசுறாங்கல்ல, வழுமட்டை நல்லவ மாதிரி நீ கூட்டிட்டு வந்தாங்க. அதான் சொல்றேன், நீ கூட்டிட்டு வந்த கொடுத்த காசு அதை தாண்டா நானும் சொல்றேன்டா. போதுமா? அதே தாண்டா நாங்களும் சொல்றோம். ஒருத்தவங்க இவ்வளவு பேர் பேசுறாங்க, இவ்வளவு பேர் பேசுனாங்க இல்லைங்களா? இவ்வளவு பேர்ல யாராவது ஒரு வார்த்தை அந்த மாதிரி ஒரு லேடிஸ வாடி போடணும், மழுமட்டணும் கொடுத்துட்டுறோம். எங்க பக்கத்து வந்து பேசுங்க, சப்போர்ட் பண்ணி. ஓகே, அதெல்லாம் அதுக்குதான் நீங்க ஆளுங்களா வச்சிருக்கீங்களே. அவங்க எல்லாம் ஒரு ஆளே இல்ல, இவங்க எல்லாம் ஒரு ஆளே இல்ல. பேச தெரியலன்னா அதான் சொல்றேன், பேச தெரியும். அதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷம், அதே மாதிரி தம்பி இவ்வளவு ஆண்கள் பேசினாங்க, எல்லாருக்குமே அப்படி பதில் கொடுத்த நீங்க நான் ஒரு லேடி பேசணும்னு ஏன் நான் பொறுமையா அழகாதான். நீங்க கடைசியில ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க அப்படிதான் இருப்பீங்க, நீங்க தானங்க ப்ளேம் பண்ணீங்க. எல்லாரும் அண்ணன் தான்ப்பா சொன்னாரு, அண்ணன் தான் சொன்னாரு, இதெல்லாம் சம்பவம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொன்னாரு. ஒவ்வொருத்தையும் போய் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னா நீங்க என்ன நீங்க பண்றது சம்பவம். இப்போ நீங்க இப்படி சொல்றேன், நம்மளோட இத நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். இப்போ நீங்க இவ்வளவு பேர் சம்பவம் பண்ணதை உங்க அண்ணன் பாத்துருக்காருல, ட்விட்டர்லயோ சோசியல் மீடியா. இப்போ உங்க அண்ணன் பிரச்சாரத்துல இருக்காரு. அவர் என்ன சொல்லலாம்னா, நான் வந்து பிரச்சாரத்துல இருக்கிறேன், நான் வந்து பிஸியா இருக்கிறேன் ஷூட்டிங்ல, அதனால இவ்வளவு சம்பவம் நடந்ததை நான் பாக்கலன்னு அவர் சொல்லலாம். ஆனா நீங்க சோசியல் மீடியால என்ன பண்றீங்கன்றத அவர் பாத்துருக்காரு. பார்த்ததுனாலதானே நீங்க சம்பவம் பண்றீங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க காசு வாங்கிட்டு பேசுறதெல்லாம் அவங்களெல்லாம் அவரெல்லாம் பேச மாட்டாரு. நீங்க நினைக்கிறது நீங்க இப்படிதான் அவர் பேசணும். நீங்க காசு வாங்கிக்கிட்டு தம்பி இங்க பாருங்களேன், காசு வாங்கிட்டு பேசுறதை விட காசு வாங்கிட்டு அபியூஸ் பண்றீங்களா? இது எவ்வளவு கேவலமானது. காசு வாங்கிட்டு அபியூஸ் பண்ணலாமா? பண்ணலாமா? அடுத்த வீட்டு குடும்ப பெண்கள் அந்த மாதிரி பேசலாமா? அதுக்குதான் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்களா? காசு வாங்கிட்டு அபியூஸ் பண்றது நீங்க தான். இதுதான் உங்களோட என்ன அபியூஸ் பண்ண சொல்லுங்க. இப்ப நான் என்ன அபியூஸ் பண்ண சொல்லுங்க. என்னோட ஒரு அபியூசிவ் ட்வீட்டையோ ஒரு ஆபாசமான ட்வீட்டையோ நீங்க காட்டுங்க பார்ப்போம். அதுதான் நான் கேக்குறேன். என் ப்ரொஃபைலையே நான் பார்க்காம நீங்க யாரும் தெரியணும்னு சொன்னீங்க. அதுல இருந்தே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு மைக் வரட்டும், நம்ம யாருன்னு கேட்போம். நான் என்ன பேசிருக்கேன், அபியூஸ் பண்ணிருக்கேன், எடுத்து காட்டுங்க. என்னோட இதுல இருந்து எடுத்து காட்டுங்க. நீ தானே பாப்பா சொன்ன பேடிஎம்ல நீ எவ்வளவு வாங்கிருக்க? 200 ரூபாய் வாங்கிருக்க. இது நான் வந்த அப்பையில இருந்தே உன்ன சொல்லிட்டேன், நீ டிவிக்கே கிடையாது, நான் உன்னை பிராண்ட் பண்ணேன்னு. நான் இந்த கேள்வியை கேட்டோன்னே நீ ட்ரிகரா என்ன சொல்ற? உன்னை வந்து கபிலன் கூட்டிட்டு வந்த 2000 ரூபாய்க்கு பேச. இந்த மாதிரி நாங்க யாராவது இப்ப பேசணும். நீ ஏன் பேசிட்டு இருக்க? நீ டிவிக்காக பேசுறீங்களா? இல்ல 1000 தான். சரி, ஓகே. உங்க வீட்டு பொம்பளைங்க ரேட்டா? எப்படி நீங்க பொது சீப்பா நினைக்கிறது வந்து அதுதான் நான் கேக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ, நான் அதுதான் கேக்குறேன். இப்ப இவ்வளவு ஆம்பளைங்க ப்ரோ, ஒரு நிமிஷம், இத்தனை ஆம்பளைங்க பேசுனாங்க. நீ அவங்க கிட்ட பேசின முறையும் இதே இடத்துல நான் ஒரு லேடி நீ என்கிட்ட பேசின முறையும் எப்படி இருக்கு? இது இத்தனை பேர் பாக்குறாங்கல்ல.
இல்லங்க நான் இப்ப நீங்க இருந்தவங்க கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் இங்க இருந்தவங்க கிட்ட யார்கிட்ட சொன்னீங்க 200 ரூபாய் வாங்கிட்டு பேசுறீங்க? ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க 200 ரூபாய் வாங்கிட்டு பேசுறீங்க, நீங்க யார சொன்னீங்க இதுக்கு முன்னாடி? இங்க இருந்து இத்தனை ஆண்கள் எத்தனை பேரை சொன்னீங்க நீங்க? அதுதான் கேக்குறேன். இததான் நானும் சொல்றேன். அது ஏன் உங்களுக்கு ஒரு ஆம்பளைய பார்த்து சொல்ற அளவுக்கு உங்களுக்கு திராணி இல்ல? அது ஏன் ஒரு லேடி அப்படி சொல்றீங்க? அது எப்படி நீங்க ஒரு லேடிய பார்த்து சொல்றீங்க இந்த மாதிரி? இததான் நாங்க சொல்றோம். இப்ப நீங்க சொன்னீங்க, எதை வச்சு சொல்றீங்க நான் கேக்குறேன். இத்தனை ஆம்பளைக்கு பேசும்போது உங்களுக்கு அப்படி தெரியலையா? இத்தனை ஆம்பளைக்கு பேசும்போது உங்களுக்கு அது தெரியலையா? லேடிஸ்னாலே சீப்பா பேசுறது. அதுதான் நானும் கேக்குறேன். அப்ப வந்து இப்ப நீ இப்ப நான் சொல்றேன், நீ டிவிக்கே தான். நான் ஃபர்ஸ்ட் பேசும்போது இது ரெக்கார்டட் பேசி நீ போய் பாரு. நீ பொது ஆள்வா, நானும் பொது ஆளு, நம்ம பொதுவாவே பேசிப்போன்னு சொன்னோம். பொதுவாவே பேசிப்போம் நான் சொன்னேன். நீதான் என்ன சொன்னா, உங்க அண்ணாக்கு ஒரு வீடியோ நீதான் சொன்ன. இப்பயும் நீதான் சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க டிஎம்கே ஆளை கூட்டிட்டு இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசவே இல்லை, நீதான் ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருந்தேன். இப்பயும் கபிலன் பேசும்போது என்ன சொல்ற? கபிலன் என்ன கேட்டாரு? ஒரு அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க, அவங்களை நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க, அவங்க போட்டாங்க பாரு ஒரு கோடு. இதெல்லாம் யார் சொன்னது? இப்ப இத்தனை ஆம்பளைங்க பேசும்போது உனக்கு ட்ரிகர் ஆகல. நான் ஒரு லேடி ஒரே கேள்விதான் கேட்டேன். என்ன நீ கொஞ்ச நேரத்துல என்னென்ன பிராண்ட் பண்ணிருக்க நீ? ஒரு நிமிஷம் நீங்க சொன்னேன். இதுல என்ன நான் அபியூஸ் பண்ணிட்டேன்? ஈரானியா வாண்டடா போய் வண்டி கடியில போய் விடுற, டயர் கடியில இரு, அந்த மாதிரி தான் ஏறி மிதிக்குது இல்ல இரு கட்டதர. இது ஒரு வகையான பிராண்ட் தான் ப்ரோ. நீங்க ஆமா பெரிய பிராண்ட் நீங்க தான் வச்சீங்களே ஒரு பிராண்ட், பனையூர் பண்ணையார் பிராண்டு. நாங்க கொடுத்த பிராண்ட் பத்தாதா? எம்மாதான் அடிக்கிறது வாங்குறேன். கட்டத்தர பேசுங்க, கையெல்லாம் தூக்காதீங்க, ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருக்காரு. ஓகே ஓகே, அந்த அது பாபுஸ்டே கேட்டார்ல அதே கேள்விதான். யாராவது உங்களை தடுத்தாங்க? கஷ்டப்பட்டு நான் எல்லாரும் மியூட் போட்டு இந்த பக்கம் நான் பேசுகின்னு இருக்கிறேன். நீங்க கொஞ்சம் நெட்வொர்க் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லு பாருங்க. கட்டத்தர பிரேக் ஆகுது வாய்ஸ். நான் பேச கேக்கலையா கபிலன்? கேக்குது, ஒரு ஆளு கேக்குது. ஓகே ஓகே. இப்போ இன்னைக்கு திருச்சிக்கு அதே திருச்சி தான் விமானத்துல வந்தாரு. இன்னைக்கு ஏன் அவ்வளவு கூட்டம் இல்ல? இன்னைக்கு ஏன் அவ்வளவு கூட்டம் இல்ல ராமே? ஏன் இன்னைக்கு ஒரே நாள்ல 300 ரூபாய் வரல, 300 ரூபாய் வரல இல்ல கபிலன்? நான் பேச கேக்குதா கபிலன்? இன்னைக்கு ஏன் அந்த கூட்டம் இல்ல? இன்னைக்கு ஏன் நீங்க ஊர்வலமா போல அவரை கூப்பிட்டு இன்னைக்கு எப்படி கரெக்டா ஒரு 2 மணி நேரத்துல போயிட்டீங்க அந்த இடத்துக்கு? இதெல்லாம் என்ன யாருகிட்ட நீங்க எல்லாம் பிலிம் காமிக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம தியேட்டர்ல உன் படம் ஓடுச்சுன்னு வையேன், நல்லா கேட்டீங்க, நம்ம தியேட்டர்ல உன் படம் ஓடுச்சுன்னு வையேன், தியேட்டர் கீஞ்சிரும். கபிலன் நான் பேச கேக்குதா மட்டும் யார் கேட்டதுன்னு தெரியல. ஏங்க அதுக்கு 130 கிலோமீட்டர் லைன்ல ஏங்க நிக்க முடியல? இல்ல ராம் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு கேள்விதான் என்கிட்ட, ஒரே ஒரு கேள்விதான். என்னன்னா முதல் மாநாடு, 2வது மாநாடு, அதுக்கப்புறம் ஒரு ஆர்ப்பாட்டம், அதுக்கப்புறம் திருச்சி, அப்புறம் இன்னைக்கு, சரிங்களா? இதுல ஏதாவது ஒரு இடத்துல எங்க அண்ணனுக்கு சொன்ன டைம்ல வந்தாரா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல வந்து இவரு டைம் மேனேஜ்மெண்டே பண்ண தெரியல இவங்களுக்கு. நாளைக்கு உங்களை நம்பி தமிழ்நாடு மக்கள் எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க சொல்லுங்க? இதுல ஏதாவது ஒரு இடத்துல சொன்ன டைமுக்கு ஆரம்பிச்சதா ஃபங்க்ஷன் சொல்லுங்க. ஜிப்சி ஆட் பண்ணிக்கோங்க, இது ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல ஒரு நிமிஷம், நான் இதை மட்டும் ஜிப்சி கிட்ட சொல்லிக்கிறேன். ஜிப்சி இது ஒன்னு ஆட் பண்ணீங்க. போடுற ட்வீட் கூட 10 மணிக்கு மேலதான், 11 மணிக்கு மேலதான். ஆமா, அவ எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ மத்தியானம் காலைல 10 மணிக்கு அந்த பேச்சு நடக்குதுன்னா அவரு வந்து 10:30க்காக வந்து ஏர்போர்ட் இல்ல என் கேள்வி அது இல்ல. என் கேள்வி அது இல்ல தம்பி, புரியல. என் கேள்வி அதுன்னா எனக்கு புரியுது. இதுல ஏதாவது ஒண்ணுலயாவது அவர் பேசுறதோ இல்லையோ, இதுல ஒண்ணாவது சொன்ன டைமுக்கு ஆரம்பிச்சாங்களா? அந்த குறிக்கப்பட்ட டைம்ல அங்க வர்றது எல்லாமே உங்க தொண்டர்கள் தான். இங்க பொதுமக்களை விடுங்க, வேற விடுங்க, சரிங்களா? அங்க வெயில் அடிக்கிறது, இங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தது, ஆர்ப்பாட்டம் 10 மணிக்குன்னு சொல்றாங்க. 10 மணிக்கு தான் நீங்க வந்து வீட்டுல இருந்தே கிளம்புறீங்க. இன்னைக்கும் 10 மணிக்கு டைம் கொடுக்குறேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி திருச்சியில லேட் ஆயிடுச்சு, ஒண்ணு நடந்துச்சு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம முன்னாடி நாளே போலாம். அதுதானே கேரவன் வச்சிருக்கீங்க, படுக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தானே கேரவனு. அப்ப திருப்பியும் லேட்டா போச்சுட்டு எங்களை நசுக்குறாங்க, எங்களை பிதுக்குறாங்க, அப்புறம் இங்க கதறீங்க, நீங்க எங்களை பத்தி பயந்துட்டீங்க. முன்னாடி நாள்ல இருந்து கூட்டம் இருக்கும். இல்ல சரி சொல்லுங்க, என்னைக்கு மக்கள் சக்தியை விடுங்க. அதான் பார்த்தேன் திருச்சி சக்தி இன்னைக்கு சக்தி போயிச்சா ஏர்போர்ட்ல? அது எங்க போச்சு? ஏன் இன்னைக்கு வரல? அன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்த கூட்டம் ஏன் வரல? ஆர்கானிக்கா அவ்வளவு கூட்டம் இருந்தது. இந்த வாட்டி ஆர்கானிக்காவே கூட்டம் இல்ல. ஏர்போர்ட்ல ஏன் வரல?
இந்த வாரம் ஏன் ஏர்போர்ட்ல வரல? பேசுறதுக்கான இடம் இது. ஏர்போர்ட்ல ஏன் வரல? பேசுறதுக்கான இடம் இது. நான் போன வாரம் ஏர்போர்ட்ல வந்து கூட்டம் ஏன் இங்க வரல? நீங்க கேக்குறப்ப ஒண்ணு ஒரே சொன்னாரு ஏர்போர்ட் பாத்தீங்களா? தான். இல்ல ஜிக்கி ஒன்னே ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா, நாங்க எப்படி ஏர்போர்ட் கரெக்டா வந்தோன்னு. ஏர்போர்ட்டுக்கு கரெக்டா போயினே பிளைட்டை இது பண்ணீங்களா, அவன் வந்து கேன்சல் பண்ணிட்டு விட்டு போயினே இருப்பான் அவன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி. புரியுதுங்களா? இதுக்குதான் உங்களுக்கு பிரைவேட் பிளைட். ஏன்னா நீங்க சொன்ன டைம்ல கிளம்ப மாட்டீங்க, டைமுக்கு பிளைட் மிஸ் பண்ணிடுவீங்க. இதனால நீங்க பிரைவேட் பிளைட்டே சுத்திட்டு இருக்கீங்க. நீங்க மக்களுக்கு தெரியும் இவன் இந்த ஒரு சாதாரண டைமே இவன் மேனேஜ் பண்ண முடியல. இவன் தமிழ்நாடு எப்படி மேனேஜ் பண்ணுவான் சொல்லுங்க முதல்ல. இதுக்கு மக்களுக்கு நல்லா தெரியுது, மக்களுக்கு நல்லா தெரியுது. நீங்க நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. இல்ல நான் கேட்டக்கு நீங்க பதில் சொல்லவே இல்ல. இதுல எந்த ஃபங்க்ஷன் டைமுக்கு ஆரம்பிச்சுன்னு சொல்லுங்க முதல்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல, ஒரு 10 மணிக்கு இருங்க யாரும் லைன்ல குறுக்க வராதீங்க, நான் பேசுறேன். 10 மணிக்கு பேசணும்னா அவரு அந்த முன்னாடி பிளைட்ல வந்துடுறாரு. அதுக்கு அவர் 1 மணிக்கா வராரு இல்ல மத்தவங்க மாதிரி. அவர் அங்க இருந்து அந்த ஏர்போர்ட்ல இருந்து இங்க வர்றதுக்கு அவ்வளவு லேட்டு. ஏன்னா அவ்வளவு மக்கள் சக்தி. இதுல யாரு மேல தப்பு சொல்றீங்க நீங்க? இன்னைக்கே அங்க மக்கள் சக்தி இல்ல. என்னையா நீ நாகப்பட்டினம் எங்க இருக்கு, திருச்சிக்கு இருக்கு. ஒரு நிமிஷம் இது ஒண்ணு படிச்சிடுற மக்களே. அடுத்தது நான் பேசி முடிச்சோன்னே பிங்க்மேன் பேசிட்டோம். ஜிப்சி கேட்ட கேள்விக்கு பதில் கடைசி வரைக்கும் வரல, அவன் சொல்ல மாட்டான். இது ஒண்ணு படிச்சிடுறேன். இல்ல ஆமா சொல்ல மாட்டான். இது ஒண்ணு படிச்சிடுறேன். நேத்து வந்து காவல்துறையிடம் நேற்று காவல்துறையிடம் வந்து இவங்க கொடுக்கப்பட்ட கோரிக்கை படிச்சிடுறேன். எங்கள் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் சாலை மார்க்கமாக வாஞ்சூர் ரவுண்டானா தொடங்கி நாகூர் தெற்கு பால் பண்ணச்சேரி வடகுடி சாலை வழியாக கிழக்கு கடற்சாலையை அடைந்து அவ்வழியாக பரப்புரை செய்யுள்ள புத்தூர் அண்ணா சிலை அருகில் வருகை புரிந்து மக்களை சந்திக்க உரையாற்ற உள்ளார். இவ்வழித்தடத்தில் உள்ள உயர்மின் கம்பி உள்ளதால் தளபதியின் விஜய் அவர்களின் நிகழ்வு தொடங்கி முடியும் வரை அவ்வழியில் உள்ள வழித்தடங்களில் மின்னிறுத்தம் செய்து தரும்படியும் அல்லது மின் ஊழியர்களை நியமித்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கிடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டவன் டிவி கேட்கறேன், பர்மிஷன் கொடுத்து கவர்மெண்ட். இப்ப பர்மிஷன் கொடுத்துச்சா இல்லையா கவர்மெண்ட் காவல்துறை? இது பர்மிஷன் லெட்டர் இப்ப நான் படிச்சது. கொடுத்துச்சா? அப்புறம் ஒன்ன மேல கொஞ்சம் என்ன சொன்னா, கவர்மெண்ட் என்ன பேசுற தடுக்குது, அரசாங்கம் எங்களை பேச விடாம ஒடுக்குது சொன்னானா இல்லையா? ஆமா. என்ன மயிருக்கு அது இந்த ரீசனுக்காக தான். ஆமா இந்த ரீசனுக்காக தான் அவர் சொல்லிருப்பாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வேற ஏதாவது ரீசன் இருக்கலாம்ல. வேற எதுக்கு? இது வந்து ஜனநாயக குற்றமா இப்படி பேச சொன்னது? நீ அரசாங்கத்தை நீ பொய் குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கிறனா, காவல்துறை மேல நீ பொய் குற்றச்சாட்டு நீ வைக்கிறீன்னா அதை ரிவீல் பண்ண வேண்டியது ஒண்ணு காவல்துறை இல்ல பொதுமக்கள். கரெக்டா? நீ கரண்ட் கட் பண்றதுனால பொதுமக்கள் அங்க அவதிப்படுறாங்க. சரியா? நீ 10 நிமிஷம் பேசுற, 5 நிமிஷம் கேஸ கூட விட்டுறா. நீ வரனா கரண்ட் கட் பண்ண சொல்லி கேட்டது உன் கட்சிக்காரன், கரண்ட்டை கட் பண்ணி விட்டது அரசாங்கம். சரியா? நீ கேட்டதுக்கு நீ பர்மிஷன் கொடுத்துருச்சு. நீ எந்த இடத்துல நின்னு பேசணும்னு கேட்ட பர்மிஷன் கேட்டா அதையும் கொடுத்துருச்சு. அப்புறம் என்ன அரசாங்கம் என்ன ஒடுக்குது, கவர்மெண்ட் என்ன தடுக்குது, நசுக்குதுன்னு சொல்லி என்ன மயிருக்கு பஸ் மேல ஏறி கதற சொல்லுவோம்? நாங்க ஆட்சி கலைக்கு அப்படிதான் சொல்லுவோம். நாங்க ஒண்ணு சொல்றோம் கேளு. அண்ணன் தனி விமானத்துல பிளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தது யாரு? அடியே தம்பி, தனி விமானத்துல யாரு பிளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தது? ஓன் ஃளைட்டே நான் வச்சிருக்கோம். அப்புறம் எதுக்கு எங்களுக்கு? தம்பி, உங்க அண்ணனுக்கு ட்ரெயின்ல கூட டிக்கெட் எடுக்க தெரியாதுன்னு பிஆர் பழைய ப்ரொடியூசர் அவரே பேட்டி கொடுத்துட்டாரு. என்ன சரியான காமெடி. அந்த காமெடி எல்லாம் இல்ல, இதை விட இன்னொரு பெரிய காமெடி கேட்டுக்க. அண்ணி நேத்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல, ஒண்ணு போட்டாங்க தெரியுமா? முந்தா நேத்து. ஆமா. அண்ணி நான் அவனை ஏத்துக்கிட்டான். தேங்க்யூ. சொல்லுங்க பாபு. இல்ல நீங்க சொல்லிதான் நீங்க யார் சொல்றீங்க தெரியுது. ஆமாங்கிறேன். சரி ஓகே, வெயிட் பண்ண. ஆக்சுவலா நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நடந்தது அவங்க அந்த பொன்னி அவங்களுக்கும் இவனுக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா, உங்களை கூட்டிட்டு வந்தது இவனுங்க தான் அப்படின்னு. இவனுங்க மைண்ட் செட்டே என்னன்னா, பெண்களுக்கு சிந்தனையே இருக்காது. அவங்களாம் கேள்வியே கேட்க மாட்டாங்களா? நாங்க இவங்களாம் போய் கூட்டிட்டு வந்து ஒருத்தவங்களை கேள்வி கேட்க வைக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு அந்த புத்தி எங்க இருந்து வருதுன்றது பாருங்க. எந்த ஒரு பெண்ணுன்னு அவங்களுக்கு மூளை இருக்காதா? யோசிக்க மாட்டாங்களா? கேள்வி கேட்க மாட்டாங்களா? யாராவது ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்து அவங்களை கேள்வி கேட்க வைக்கணும் அப்படின்னு பேசுற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க வீட்டுல பாபு, விஜய் வீட்டுல அவன் பெண்ணை எப்படி நடத்துறானோ, பாபு விஜய் வீட்டுல அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களை எப்படி நடத்துறானோ அந்த மாதிரிதானே விஜய் ரசிகர்கள் நடந்துப்பாங்க. இல்ல அதுதான் எனக்கு இது கேள்வி. அதுதான் என்னன்னா, எந்த பெண்களுமே தமிழ்நாட்டுல முக்காவாசி விஜய் ரசிகர் தான். எல்லார் வீட்லயும் இப்படிதான் இருப்பான்னு சொல்றீங்களா? இருராம், நான் முடிச்சுக்கிறேன். ஆமா வந்து ஆமா இருக்க கபிலன் ஒரே சரிங்களேன். அது 3 பாயிண்ட். நீங்க மட்டும் தான் ஒழுக்கம், நாங்களாம் கேவலம். ஆமா, விஜய் ரசிகனாலே கேவலம் தான்.
கபிலன் ஒரே நிமிஷம் நீதாயா நான் குறுக்க கேவலம். பேச வேண்டாம் இருங்க எப்ப பார்த்தாலும் கேட்டு பரப்புறிய நீதாயா கேவலமான ஆ, மனுஷன். அந்த ஒரு விஷயம் பண்ணா, ரெண்டாவது பண்ணா என்னதுன்னா உங்க பேமெண்ட் உங்க பேடிஎம் நம்பர் கொடுங்க, அமௌண்ட் போடுறேன், அங்க வந்து பேசுங்க அப்படின்னு. இதை விட கேவலமா ஒரு பொது வெளியில ஒருத்தவங்களால பேசிட முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்களும் பேசவே இப்பதான் முடியாது. அட்மிட் பண்ணீங்கன்னு கரெக்ட். எனக்கு தெரியல. ஆக்சுவலா செருப்பால் அடிச்சு அப்பயே அந்த நாயை துரத்தி இருந்தா இவங்க எல்லாம் இன்னொரு இடத்துல இப்படி இன்னும் பேசிட்டு இருக்கான் பாருங்க. யாராவது ஒருத்தவங்கள்ட்ட அப்படி நீங்க கேட்டீங்களா? உங்க பேடிஎம் நம்பர் கொடுங்க, இல்ல அங்க வந்து இது பேசுங்க. வந்து ஆனா ஒருத்தவங்க தலைவனை என் போலதான் மாமா தொண்டன் இல்ல அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். இல்ல அவங்க வீட்டுல இருக்கவங்கள்ட்ட யாராவது உங்க வீட்டுல இருக்கவங்க பேடிஎம் நம்பர் கொடுறேன், நான் அனுப்புறேன், இங்க வர சொல்றான்னு யாராவது வந்து சொன்னா அவனுக்கு எப்படி இருக்குமோ அதே தானே எல்லாருக்கும் இருக்கும். அவன் போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுட்டு இல்தக்காஸ் ஐயா இருக்கான்னு கேட்ட ஆளு தானே, இல்தக்காஸ் ஐயா இருக்கான்னு சொல்லி கேட்ட ஆளு தானே பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு. கொஞ்சம் கூட அந்த கபிலன் bro, இதுக்கு மட்டும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இருக்கி எனக்கு ஒரு உம்மத்தரும் கேட்ட ஆளுதானே நீங்க. இருக்கி எனக்கு ஒரு உம்மத்தரும் நிமிஷம் எக்ஸ்போஸ் ஒரு நிமிஷம் கபிலன் bro, செல்ஃபிக்குள்ள உம்மா உம்மான்னு பின்னாடி தடவன ஆளு தானே. கபிலன் bro ஒரு நிமிஷம். இப்ப 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 கவுண்டர் கொடு தம்பி ராமே, இப்ப கவுண்டர் குடி. நான் ரஜினி படம் பார்த்ததே இல்லையா, நான் யோசிக்கிறேன். இப்ப கூட வாயை கடிச்சு வைக்கிறது யாரு பாப்பா, வாயை கடிச்சு வைக்கிறது. யாரு பாத்துட்டு பொம்பளைனா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், பொம்பளைனா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி பக்கம் பக்கமா டயலாக் பேசுனது. இப்ப கவுண்டர் கொடு பாப்போம். என் தலைவன் இருக்கணிச்சு உமா தரும் தான் சொன்னாப்புல, ஆனா இருக்கணிச்சு உமா கொடுக்கல. ஆனா படத்துக்கு படம் உட்காந்துக்கிட்டு கபடி ஆடுறதும் மாமியார் சோப்பு போடுறதும் முட்டை பரோட்டா போட்டதும் யாரு? உங்க நொண்ணன் தான். அம்மா அப்பா கூட அம்மாவும் புள்ளியும் உட்காந்துக்கிட்டு முட்டை பரோட்டா பாட்டு பண்ணது யாரு? உங்க அண்ணன் தான். இல்ல அவன் படத்துல ஏதாவது பண்ணிட்டு போறான். இப்போ ஒத்த கவுண்டர் கொடு பாப்போம். நான் சொல்லிட்டேன், அவன் படம் பார்த்ததே இல்ல சொட்ட மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீ அத அக்செப்ட் பண்ணி சாரி சொல்லிடு. அவங்க விஜய் படத்தை விஜய பாக்குறது இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம் கபிலன் bro, ஒரே நிமிஷம் நான் முடிச்சிக்கிறேன். கபிலன் bro ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிக்கிறேன் பாயிண்ட். இல்ல இப்ப கட்ட ப்ரோ பேசினார்ல அவருக்காக ப்ரோ, அவரு பேசுறதுல இருந்து நீங்க அவர் அண்ணனை தெரிஞ்சுக்காதீங்க, உங்க ஃபேமிலியே எப்படின்னு தெரிஞ்சுக்கோம். அவங்க வீட்டுல அந்த மாதிரி பேடிஎம் போட்டு போனதா இருக்கலாம், அதனால தம்பி அப்படி சொல்றாப்ல. இதுல நாம வருத்தப்படுறோமே தவிர இதுக்கு நம்ம கோவப்படக்கூடாது. இல்ல அவன் ஆக்சுவலி அது எந்த கில்ட்டுமே இல்லாம அப்படி ஒரு வார்த்தையே பொது வெளியில பேசிட்டு நார்மலா இருக்கான் பாருங்க. இப்ப நீங்க சொல்லல, இருங்க நான் சொல்ல வருது அதுதான். இப்ப நீங்க சொல்லல, இங்க இருந்த யாருமே சொல்லல. அந்த பையன் சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எதை கண்ணால பாக்குறோமோ அததான் அடுத்தவங்க கிட்டே நடக்கும்ன்றதுதான் நம்ம மைண்ட் செட். அப்படி அவர் சொல்லி இருப்பாரு. அவன் சின்ன பையன் இல்லையா, ட்ரிகர் ஆயிட்டான். கபிலன் ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் கபிலன் ப்ரோ, நீங்களும் இந்த மாதிரி பேசாதீங்க. இத்தனை ஆம்பளைங்களை பார்த்து ட்ரிகர் ஆகாதும் ஒரு பொம்பளைய பார்த்து ட்ரிகர் ஆகுறானா என்ன? இல்ல எனக்கு புரியலையே. அந்த தம்பி வந்ததுல இருந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேக்குறீங்க. இருங்க, அந்த தம்பி வந்ததுல இருந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேக்குறீங்க. விஜய கழுவி கழுவி ஊத்துறீங்க. அதுல எதுலயுமே அந்த தம்பிக்கு வராத கோவமோ ட்ரிகர்னஸோ, ஒரே ஒரு பொண்ணு விர்ச்சுவல் வாரியர்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஏங்க இவ்வளவு ட்ரிகர் ஆகுறாரு? நான் பொண்ணுன்றதுனாலயா இல்ல கேள்விக்கு பதில் தெரியலன்றதுனாலயா? நீங்க சொன்னதே தப்புங்கறனால, பிடிக்கலங்கறனால. பிடிக்கலன்னா என்ன வேணாலும் பேசி அது அப்படி சொல்லிட்டு போ, அது அப்படி சொல்லிட்டு போ தம்பி. பிடிக்கல, எனக்கு பதில் தெரியல அப்படி நீங்க சொல்லிட்டு போனியா ரைட். கையில இன்னொருத்த பேசுறானே, ஏன் பொன்னி மேடம் பெண்கள் பேசுறது பிடிக்கலையா ராமன்? பிடிச்சி ஒருத்தன இல்ல இருங்க பெண்கள் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? தெரியலையா? உங்க வீட்ல நீ அப்படிதான் இருப்பியா? நீ என்னமோ ஒழுக்கமா கொஞ்சம் இருங்களா? இல்ல ஒரு வார்த்தை சொன்னாரு, கொஞ்சம் இருங்களா? இல்ல ராமே கொஞ்சம் இருங்களா? நான் ஒரு பிடிக்கல, ஒரு கெட்ட வார்த்தை பேசல, ஒரு பேட ஒரு வார்த்தை பிடிக்கல. நீங்க ராமே கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. பொது வழியில பேசுறாரு ராமே, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. பொது வழியில இருங்க. பேசின வார்த்தை கேட்டு அவர் என்னதான்டா கத்திட்டு தான்டா இருக்காரு. ஒரு நிமிஷம் ஈரான்டா என்னன்னு சொல்றான் கேட்டா பேசாண்டா. என்ன சொன்னீங்கன்னா பெண்கள் இப்ப நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்க. ஒரு பொண்ணு பேசுனா நீங்க பிடிக்காதா உங்களுக்கு? இல்ல என்ன இதெல்லாம், இது என்ன வார்த்தை? பொது வழியில பேசுனது எனக்கு பிடிக்கல. அவங்க பேசினா பிடிக்கும். அவங்க பெண் தானப்பா, அவங்க பெண் தானப்பா, அவங்க பெண்ணு தானப்பா பேசுறாங்க. அவங்க பேசுறது பிடிக்கலன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? என்ன தப்பா பேசுறாங்க? இல்ல என்ன தப்பா பேசுறாங்க சொல்லுங்க. இல்ல என்ன தப்பா பேசுனத நான் ஏதாவது எடுத்து காமிச்சா இல்ல, நான் இதோட நான் 4-5 தடவை இங்க பேசிட்டு வந்துட்டேன். நான் ஒரு டைம் கூட பேட் வேர்ட்ஸ் பேசினது இல்ல. நீ பேசி நான் ஏதாவது தேடி எடுத்து காமிச்சா நீ என்ன பண்ற? நீ உங்க குடும்பத்துல கேவலமானு ஒத்துக்கிறியா? பேட் வேர்ட்ஸ் இல்லாம உங்க ஃபேமிலி அபியூஸ் பண்ண முடியும் கேக்குறியா? இல்ல நான் கேட்கும் போது சொல்லு, நீ என்னமோ பெரிய யோக்கியமே சொன்னியே, பொது வெளியில எப்படி பேசணும் சொன்னியே, நீ பேச நான் எடுத்து காமிச்சு என்ன பண்ற? இருங்க இப்போ நீங்க யாரோ ஒருத்தர் பண்ணதான் சொல்றீங்க ராமே. ஒரு ட்விட் போட்டா லேடிஸ பத்தி அபியூஸ் பண்ணி உங்க ஆளுங்க ஒரு ட்விட் போட்டா கிட்டத்தட்ட 1000 கணக்குல வியூஸ் இருக்கு, 1000 கணக்குல லைக்ஸ் இருக்கு, ரீட்வீட் பண்ணி வைக்கிறீங்க. இதுனா ஒரு ஆள் பண்றதா? அப்ப என்ன மென்டாலிட்டியில இருக்கீங்க நீங்க? யாரோ ஒருத்தர் பண்றதா அப்படின்றீங்க?
டிவிகே மட்டும்தான் இதை பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆமாங்க, டிவிகே தாங்க. நாங்கெல்லாம் இந்த பாருங்க, நாங்கெல்லாம் மட்டும்தான் பண்ணாங்க. ராம் என்ன பண்ணது டிவிகே மட்டும்தான். என்ன பண்ணது டிவிகே மட்டும்தான். சரி, ஓகே. நீங்க ஆனா அப்ப அப்படி சொல்லலையே. எப்ப சொன்ன தம்பி, இது ரெக்கார்டட் ஸ்பேஸ், இது ரெக்கார்டட் ஸ்பேஸ். டிஎம்கே பத்தி நான் பேசியிருக்கேன், என்டிகே பத்தி நான் பேசியிருக்கேன், டிவிகே பத்தி நான் பேசியிருக்கேன். என்ன அபியூஸ் பண்ணது மொத்தமே டிவிகே தான். அதுவும் நான் விஜய பத்தி பேசினப்ப மட்டும் அவங்க பண்ணது கிடையாதுன்னு சொல்லி நீங்க தாங்க ட்ரிகர் பண்ணி இதை நீங்க பேசுனது, நீங்க தாங்க ட்ரிகர் பண்ணி வேணும்னே பேச வைக்கிறீங்க. நீங்க தாங்க விக்டிம் கார்டு வாங்கிக்கிறீங்க. நல்லாவே தெரியுது. எங்களுக்கு விக்டிம் கார்டே தேவை கிடையாது. ஐயா இதோ பாருங்களேன், ஒரு போர்டை போட்டு கார்டு கேட்க கூடாது பண்றாங்க, கரண்ட் கட் பண்றாங்க. விக்டிம் கார்டு நீ ப்ளே பண்ணது யாரு? இல்ல நாங்க இன்னும் என்ன வேணா சொல்லுவோம்னு சொல்றேன்ல. நாங்க ஒன்னும் ஜனநாயகத்துக்கு எதிராக எதுவும் பேசல. இல்ல ராம், நீ அது மீன் பண்ணலன்னா நான் அதை மீன் பண்ணல மேடம், சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம்ல. இவ்வளவு தூரம் முட்டு கொடுக்க தேவையில்ல. நான் அந்த அர்த்தத்தை சொல்லல, தப்பா சாரி அப்படின்னு முடிஞ்சு போச்சேன். ஒரே நிமிஷம். ஏன் கபிலன் ப்ரோ, நான் என்கிட்ட அசெப்டன்ஸ் இல்ல நீங்க சொல்ல வரீங்களா? நான் எதுக்கும் சாரி கேட்டா அம்மா ஒத்துக்கவே இல்லை இது வரைக்கும். சரி, இப்ப நீ அந்த அம்மா உங்களை பத்தி தெரியும், உங்க பேடிஎம் நம்பர் கொடுங்க, தப்பு தானே, சாரி சொல்லிட்டு போயிடு. அடுத்த டாபிக் போவோம். இங்கே இல்ல ஆனா அவங்க வேணும் தானே. நம்ம வீட்டு பொம்பளை நினைச்சு ஒரு மன்னிப்பு கேட்டு விட்டுரு. சாரி சொல்றேன். சரிங்க. ஒரு சாரி சொல்லிட்டு போ. சரிங்க, எங்க பொண்ணி மன்னிச்சிருங்க, விட்டுருங்க, அவ்வளவுதான். மன்னிப்பு கேட்கறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்கறவன் வீரன். சொல்லிட்டேன்லங்க. கார்த்திகேயன், அடுத்தது சிவகுமார் ரொம்ப நேரம், எம்ஜிஆர் மைக் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப நேரம் இருந்தாங்க. பாபு ஏதோ குறுக்க கேள்வி கேட்கணும்னு இருந்தீங்க, முடிஞ்சா கேள்வி கேளுங்க, இல்லன்னா நான் அடுத்துக்கு நான் போயிடுறேன். கபிலன் ப்ரோ லிசனர் மாத்திடுங்க. கபிலன் ப்ரோ லிசனர் மாத்திடுங்க. ஓகே, அவன் தப்பா அக்செப்ட் பண்ணி அப்பாலஜைஸ் பண்ணது நல்ல விஷயம் தான். யாருன்னு தெரியல, ஆனா ஒருத்தர் ரொம்ப முட்டு கொடுக்குறீங்க. நம்ம எல்லாரும் யோக்கியம் பேசாத மாதிரி சொல்றீங்க. இல்ல ராம, நான் என்ன சொல்றேன், நீ உன் ஆங்கிள் எனக்கு புரியுது. ஆனா இங்க உனக்கு இங்க இருந்து நீ விஜய் ஃபேன் சைட்ல இருந்து பாக்குறதுனால நான் முட்டு கொடுக்குற மாதிரி, இங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டு கொடுக்குற மாதிரி தெரியும். நீ கொஞ்சம் நடுநிலைமையோட கொஞ்சம் பண்ணி விஜயை கொஞ்சம் அணுகிப்பாரு. விஜய் பேசுறோட பேச்சை நீ பாத்தீங்கன்னா உனக்கு கிளியரா தெரியும். நீ என்ன தெரியுமா நினைக்கிற, ஏதோ ஹேட்டர் பரப்பணும், ஏதோ நாங்கெல்லாம் பொறாமையில பண்றோம். சரி, நான் என்ன கேட்கறேன், ரஜினி ரசிகர்களுக்கு என்ன விஜய் பார்த்து பொறாம? அப்பவும் சரி இப்பவும் சரி, இல்ல அதான் நானும் சொல்றேன். நல்லா ஒரு விஷயம் கேளு. அப்பவும் சரி இப்பவும் சரி, இல்ல ஒரு விஷயம் கேளு. அப்பவும் சரி இப்பவும் சரி, எங்களுக்கு கீழே தான் இருக்கிறீங்க நீங்க, புரியுதா? இதெல்லாம் நாங்க கூச்சமே இல்ல. நான் தான் சொல்றேன் சரி. ஆனா என்ன தெரியுமா பிரச்சனை, இங்க ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது ரஜினி ரசிகர் நீங்க பேசலாமா அரசியல், அஜித் ரசிகர்கள் நீங்க பேசலாமா அரசியல் அப்படின்னு அந்த கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்வியே தப்பு. ஏன் தெரியுமா? அரசியல்ன்றது ஓட்டு சம்பந்தப்பட்டது. இங்க ஓட்டுரிமை இருக்கக்கூடிய ஜனநாயகம் சம்பந்தப்பட்டது. ஜனநாயக கடமையில இங்க எல்லாருக்கும் ஓட்டு இருக்கிற பட்சத்துல யார் வேணாலும் அரசியல் பேசலாம், புரியுதா? அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீங்க காவல்துறையிடம் இருந்தோ இல்ல அரசாங்கம் இருந்தோ நீங்க இல்ல நீதிபதி கிட்ட இருந்தோ நீங்க அனுமதி வாங்கி நீங்க வரீங்க. வந்த இடத்துல ஒரு அரசாங்கத்தை குறை சொல்லி நீங்க பேசு, தப்பு கிடையாது. நான் ஒன்னும் திமுக காரன் கிடையாது, திமுக வக்காலத்து வாங்கி பேச. ஆனா நீ பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கணும்ன்ற. என்ன நியாயம்னா, இப்ப நான் உன்னை குறை சொல்றேன்னா நீ இந்த மாதிரி பண்ணிருக்கணும், குறை சொல்றது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கணும், என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் ரயில்வே திட்டத்தை ஒண்ணு கொண்டு வரேன், இந்த இடத்துல ஹைவே திட்டம் பாதியில முடங்கி நிக்குது, இது இந்த மாதிரி ஆபீசர்ஸ் இல்ல இந்த மாதிரி பண்ணா நான் ஆட்சிக்கு வந்தா நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்றத ஒண்ணு எடுத்து சொல்லணும் தம்பி. இதுதான் அரசியல், இதுதான் பிரச்சாரம். ஆனா அதை நீங்க பண்ணல. இன்னும் தரமா பண்றீங்க. திருச்சியில பண்ண மாதிரி, அரியலூர்ல பண்ண மாதிரி செய்தீர்களா ஏன் நடக்குது? இன்னொன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நீங்க என்ன தரமா எதிர்பார்க்கற? விஜய் என்ன தரமா எதிர்பார்க்கறான்? இங்க டிவிகேக்கு ஆப்போசிட்டா இங்க விஜய் எதிர்பார்க்கறது ஆளுங்கட்சிக்கு இல்ல, எதிர்கட்சிக்கு. ஏன்னா விஜய்க்கு நல்லா தெரியும் இங்க திமுகவோ இல்ல அதிமுக தான் ஜெயிப்பாங்கன்னு தெரியும். அதனாலதான் விஜய் இப்பவே எதிர்கட்சிக்கு அடி போடுறாப்புல. நம்ம தான் எப்படியாவது எதிர்கட்சியாவது போய் உட்காந்துடணும். இங்க விஜய்க்கு ஜெயிக்கிற எண்ணமே கிடையாது. இங்க களத்துல நான் இறங்கினான்றப்பல பஸ் விட்டு என்னைக்கா இறங்கி இருக்கிறாப்லையா சொல்லு? அங்க நிக்கிற சுத்தி பஸ் விட்டு நிக்கிறது விஜயோட ரசிகர்கள் தான் இல்லையா? ரசிக்கிறானுங்க. அப்ப யார் பயப்படணும்? விஜய் யாருக்கு பயப்படணும்? அரசாங்கத்துக்கா, தன் ரசிகர்களுக்கா?
உண்மை அதெல்லாம் அது செருப்பு எப்படி காலோட சொல்றது ஒரு கோயில் மேல அன்புல கூட வரேன். ஆபத்தா கூட இங்க பாரு, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. சரியா? ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனை போயிட்டு நான் போய் தொந்தரவு பண்ண மாட்டேன். அவங்ககிட்ட போய் நான் வாதாட மாட்டேன். டேய் நீ கடவுளை கும்பிடாத அப்படின்னு நான் சொல்ற ஆள் கிடையாது. ஓகேவா? உனக்கு விருப்பம் இருந்தா நீ கும்பிடு. ஆனா அப்பேற்பட்ட நானே என் ஃப்ரெண்டு என்ன கோயிலுக்குள்ள கூட்டு போறாங்கன்னா நான் செருப்பை வாசலை விட்டு தான் உள்ள போவோம். எல்லாரும் உள்ளதான் போவோம். கரெக்டா? கரெக்ட். ஒருத்தவன் உன் கட்சிக்காரன் எல்லாம் கோயில் மேல செருப்பு காலோட ஷூ காலோட போய் மேல போய் நிக்கான். நீ இப்ப சொல்லு, பதில சொல்லு. எல்லாம் ஒரு 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 அப்ப நீதிபதியோட நிபந்தனைகளை, காவல்துறையோட நிபந்தனைகளை நீங்க மீறிட்டீங்க. கரெக்டா? கேட்க மாட்டாங்க. அப்ப இனிமேல் தடியடி பண்றதோ, உங்க மேல ஃபைன் பண்றதோ, உங்க மேல அசம்பாவிதம் நடக்கும். தம்பி என்ன தம்பி? இல்ல ரொம்ப பெரிய கிரவுட் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி எல்லாம் என்ன கிரவுட் வந்துச்சு? இப்ப நாகப்பட்டினத்துல இப்ப என்ன கிரவுட் வந்துச்சு? இல்ல ரொம்ப கிரவுட். அது அந்த சிட்டிக்கும் அந்த ஸ்டேட்டுக்கும் அது மிகப்பெரிய கிரவுட் தான் தம்பி. ஸ்டேட்டா? அதான் சொல்றேன், அடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் அது மிகப்பெரிய கிரவுட் தான். இல்ல தமிழ்நாட்டுல நீங்க மட்டும் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா ராமன்? நீங்க தான் புதுசா கட்சி தமிழ்நாட்டுல வேற யாருமே கட்சி ஆரம்பிக்கல. இப்போதைக்கு யாருக்கு அதிக கூட்டம் வருது? ஓபனா சொல்றேன், இப்போதைக்கு யாரு அதிக கூட்டம் போடலையா? யாருமே இல்ல கூட்டம் போடலையா? இப்பதான் புதுசா நீங்க வந்து கூட்டத்தை இல்ல நீங்க புதுசா கூட்டத்தை பாக்குறீங்க, வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நாள் தியேட்டர்ல நான் அந்த தியேட்டர்ல ஒரு 1000 பேர் உட்கார்றது இதுதான் பாத்துருந்தீங்க, 1000-600 பேரு. மிச்சபடி இவ்வளவு பெரிய கூட்டத்தெல்லாம் நீங்க பாக்காததுனால இவ்வளவு அப்படியே ரொம்ப இதுவா வரீங்க, பொங்குறீங்க. கூட்டம் தான் கூட்டம் வந்து இல்ல எனக்கு புரியல. இது வரையும் யாருமே தமிழ்நாட்டுல கூட்டம் போட்டது இல்ல, யாருமே பாயிண்ட்ல மீட்டிங் போட்டது இல்ல, எந்த இதுவுமே பண்ணது இல்ல இல்லையா? நீங்க தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், அங்க எடப்பாடி ரோட்ல நடந்து போறாரு, ஒருத்தரும் இல்ல. நேத்து 30 முக்கியமான முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவ்வளவு கிரௌட் இல்ல. ஏன் விஜய்க்கு மட்டும் கூட்டத்தை பார்த்தா பயம் வரதான் செய்யும். அதான் கரெக்ட். சரி, 30 விழால கூட்டம் இல்ல. சரி, இப்ப விஜய் வந்து மழை நேரத்துல ஒரு நிமிஷம் கார்த்திகேயன், சாரி, ரொம்ப நேரம் நீங்க வெயிட் பண்ணி பேசுங்க. இல்ல கூட்டம் வந்துச்சுங்கிறாரு. என்ன கூட்டம் வந்துச்சு? மொத்தம் ஒரு படம் ரிலீஸ் ஆனா மொத்தம் ஸ்டேட்ல இருந்து பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ், ஆடியோ லான்ச் ஆகுது. அப்ப மொத்த பேரும் இங்க வந்துட்டான். இல்ல உங்களுக்கு புரியுதா இல்ல? நீங்க அது கூட எல்லாம் கம்பேர் பண்ணலாம். இப்ப நீங்க பேசுறீங்க, இந்த கூட்டம் இப்ப இங்க படமா ரிலீஸ் ஆகுது, நீங்க அப்படித்தானே நடந்துக்கிறீங்க. நீங்க என்ன தொண்டர்கள் மாதிரியா நடந்துக்கிறீங்க? அரசியல் தொண்டர்கள் மாதிரியா நடந்துக்கிறீங்க? என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க. இப்ப நடந்து இருக்கிறது அரசியல் தானேங்க. ஒத்துக்கங்க, அவ்வளவுதான். உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த இப்ப சொல்றாரு இல்லையா, இவ்வளவு கூட்டம், திருச்சியில கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம் இல்லையா? அந்த கூட்டத்தை அரசியல் படுத்தி என்ன அமிச்சிங்க? என்ன அரசியல் படுத்தி அனுப்பிச்சீங்க அந்த மக்களை? இல்ல அந்த மக்களை என்ன அரசியல் படுத்தி அனுப்பிச்சீங்க? உங்ககிட்ட கேக்குறேன் நானு. நீங்க தெரியும், உங்ககிட்ட கேக்குறேன். கேட்டுச்சான்னு கேட்டாங்களே, உங்களுக்கு கேட்டுச்சா? நடந்துச்சா? அது கேட்டுச்சான்னு போதுமா? அதான் அரசியலா? அதான் அரசியல் பண்ணி அனுப்புறதா? ஏங்க அந்த டைம்க்கு அரசியல் இத எங்களுக்கு மனசுல இப்போதைக்கு ஏங்க வந்ததுக்கு ஏதோ ஒண்ணு மனசுல விதைச்சாரா இல்லையா? அது எடுத்தோடனே அவனை PhD ஒண்ணு படிச்சு வச்சு கிளிக்க வேண்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வரட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்ன விதைச்சிட்டு போனாரு தம்பி? கூட்டம் சேர்ந்தா வாக்கு வந்துரும்னா விஜயகாந்த்ல இருந்து, மதிமுக வைகோல இருந்து, பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து, விடுதலை சிறுத்தையில இருந்து, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார்ல இருந்து எல்லாருமே முதலமைச்சரா இருக்கணும். கரெக்டா? அப்படி பார்த்தா நீங்களும் பெரிய CM ஆயிருக்கணும் கேரளால. சரக்குமார்ல இருந்து சொல்றேன். ஆனா இங்க கூட்டம் தம்பி, இங்க கூட்டம் டிசைட் பண்ணாது, ஓட்டு தான் டிசைட் பண்ணும். கூட்டம்ன்றது எதுக்கு தெரியுமா? வரையறு அரசியல் கட்சிகள் இங்க கூட்டம் கூட்டி ஏன் பேசுறாங்க தெரியுமா? தங்கள் பேசக்கூடிய கருத்துக்களும், தாங்கள் பேசக்கூடிய அரசு மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களும், அந்த விமர்சனத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய தீர்வுகளும் இது மக்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த கூட்டம். அந்த கூட்டம் இப்ப 40,000 பேர் வந்தான். யாரு இதுல எடப்பாடி பேசுறதுல 40,000 பேரு. இங்க திமுக 30 விழால கூட்டம் வந்தது, அன்னைக்கு மழை வந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும், மழை வந்தது. ஓகேவா? பாணியில கூட்டம் உங்களுக்கு உங்களை விட எல்லாரும் கம்மியா வந்ததோ நினைச்சுப்போம். ஓகேவா? ஆனா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அவர்கள் ஜெயிக்கலன்னா இந்த கூட்டம் 10 பைசா ஒரு பிரயோஜனம் இல்லை. கரெக்டா? இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே கபிலம், விஜய் அவர்கள் இதே மாதிரி பேசினா நல்லா இருக்கும். விஜய் அவர்கள் சொல்லுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாரும் மரியாதை கொடுக்குறாங்க, யாருமே மரியாதை கொடுக்குறாங்க. ஹேட்டரா அப்படி ஹேட்
பண்ணி பேசாதீங்க. வாண்டடா ஒரு ஓகே நீங்க ப்ரோ. அகைன்ஸ்டா இல்ல 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 நாங்க பேசுவோம், அது தப்பு இல்ல. நாங்க மரியாதை ஆனா கொடுக்குறோம். ஒரு ஸ்டேட்டோட சொல்லுங்க. சீஃப் மினிஸ்டரை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு அண்ணனுக்கு சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். நாங்களும் அதே மாதிரி பேசுவோம். அரசியல் தமிழ்நாடு அரசியல் அப்படிதாங்க இவ்வளவு காலமா நடந்துட்டு இருக்கு. அப்ப ஸ்பேஸ்ன்றதும் இங்க அப்படிதான் இருக்கும். யாரு அப்ப கிண்டல் மத்தவன் பண்ணாங்க? என்ன வேணாலும் மத்தவன் என்ன திங்கிறானோ அதேதான் நீங்களும் திம்பியா? ஏங்க இப்ப என்னங்க சார் நல்லா டீசெண்டா தான் இல்ல நான் என்ன கேக்குறேன் சொல்லு. மத்தவங்க என்ன திங்கிறாங்களோ அததான் நீயும் திம்பியா? நீங்க என்ன திம்பீங்களோ அதான் நானும் திம்பேன். சரி, இப்ப நான் பீ திங்கிறேன், நீ பீ திம்பியா சொல்லு. நீங்க என்னோட நீங்களே தின்னுக்கோங்க சேர்த்து. தம்பி இப்ப நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்ல இல்ல மத்தவன் பீ தின்னா நீயும் திம்பியா சொல்லு. முடியாது. முடியாதுல்ல. அப்புறம் என்ன மத்தவன் அரசியல் பண்றதா அப்படிதான் நாங்களும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க உங்க பேச்சுக்கு வரேன். சீமான் பண்ற அரசியல நீங்க பண்றீங்க இல்ல? சீமான் பண்ற அரசியல் தான் அந்த மாதிரி. சீமான் தான் அந்த மாதிரி வந்து மேடையில வகத்தொகை இல்லாம பேசுது, மட்டு மரியாதை இல்லாம பேசுது. அந்த மாதிரி அரசியல் தான் நீங்க பண்றீங்கன்னா அது சீமானே எடுத்து போலாமே. டிஎம்கே ஸ்டாலின் எதுவும் சொல்லலையா? அவதூறா பேசலையா? கரண்ட்ல இருந்து அம்மா இது வந்து அவரு இரியா கலைஞர்ல எதுவும் பேசலையா? கலைஞர்ல இருந்து இப்போ வரலையும் ஸ்டாலின் வரலையும் அந்த அம்மாவை பத்தி அம்மையார் தான் சொல்லுவாங்களே தவிர எந்த ஒரு செல்வி ஜெயலலிதா கூட சொல்ல மாட்டாங்க. எடுத்து அந்த அம்மா அதிமுக அம்மையார் தான் சொல்லுவாங்களே தவிர என்ன சொல்லிருக்காங்க நீங்க எடுத்து போடுங்க, நீங்க எடுத்து போடுங்க. அந்த அம்மா வேணா சொல்லுவாங்க தீய சக்தி, கலைஞர் தீய சக்தின்னுவாங்க, கருணாநிதி தீய சக்தின்னுவாங்க. ஆனா இவரு கலைஞரும் சரி திமுக தலைவரும் சரி இது வரையும் அம்மையார் தான் சொல்லியிருக்காங்க தவிர நீங்க வேணா யூடியூப்ல எடுத்து பாருங்க. இல்ல ஒரே ஒரு செகண்ட் நான் ஒரு கேள்வி கேட்டுறேன். திருச்சியில ஒரு மீட்டிங் போட்டு பேசுனீங்கல்ல நீங்க பாயிண்டா, அதுல எல்லாமே பொதுவா பேசுனீங்க, யாரையுமே பாயிண்ட் பண்ணி பேசலையே, என்ன காரணம் அது? இப்போ அந்த கிட்னி நீங்க எந்த ஹாஸ்பிட்டலு எதுவும் சொல்ல, 2 பேர் வந்து 2 மினிஸ்டருங்க பேரை சொல்லாமையே மணல் திருட்டுனீங்க, ஏன் அவ்வளவு பாயிண்ட் பண்ணாம பேசுற ஜனங்களுக்கு எப்படி புரியும்? உங்களுக்கு ஒண்ணு சரி நான் தான் சொல்லிட்டேன்ல, எடுத்த உடனே பிஹெச்டி எல்லாம் ஒண்ணும் இங்க கத்து கொடுக்க ஒண்ணும் யாரும் வரல. அரசியல் வந்து பிஹெச்டி வேணும் அது வேணும்னு டிஎம்கே நம்ம டிஎம்கேன்னு ஓப்பனா அடிக்கிறாரு. இதுக்கு மேல யாருங்க பேச சொல்லணும்? யாரு நேரா பேச பாயிண்ட் பண்ணி பேசுனீங்க என்ன? அதையும் அரசியல் இப்போ எங்க தலைவரோ இல்ல எடப்பாடியோ பேசுறப்போ ஒரு தலைவர் பத்தி மாத்தி பேசிக்கிறாங்க, நீ இதை பண்ண அதை பண்ணன்னு சொல்லிட்டு, நீ அந்த மாதிரி ஏன் பேசல? எனக்கு அதான் நீங்க எங்க பேசுனீங்க இன்னைக்கு கூட வந்துட்டு இல்ல இன்னைக்கு கூட வந்துட்டு 19 திமுக அரசு தான் சொல்லிட்டு போறீங்க. அங்க மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்கு, அதை சொல்லல. இந்த மீன்வளத்துறையை பத்தி பேசுறீங்க, இந்த கப்பல் இல்ல மீனவர்கள் வந்து இது பண்றதை பத்தி பேசுறீங்க. மீனவர்கள் யாரால காப்பாற்றப்படணும்? இங்க ஒரு கோஸ்ட் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி நீங்க எதுவுமே பேசல. கோஸ்ட் கார்டும் மறந்துட்டீங்க, நேஷனல் ஹைவேஸ் பத்தியும் மறந்துட்டீங்க, ட்ரெயினை பத்தியும் ரயில்வே பாதையை பத்தியும் மறந்துட்டீங்க. எல்லாத்தையும் தூக்கி திமுக மேல போட்டு இருக்கீங்க. இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன், இப்போ புதுசா பஸ் ஸ்டாண்டு திறந்தாங்கல்ல சென்னையில கிளாம்பாக்கத்துல, அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அரசே செலவு பண்ணி தன்னுடைய நிதியில வந்து ஒரு ஸ்டேஷனை கட்டுது. அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி, அவங்க தரமாட்டேன்னாங்க, புரியுதுங்களா? ரயில்வே ஸ்டேஷனை கட்டுது. இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? இதுக்கு அவங்க நிதி தரலன்னா நாங்க இது எங்கனால முடிச்ச அளவுக்கு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் திமுக கவர்மெண்ட். இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? உங்ககிட்ட இல்லவே இல்ல சார். நீங்க ஒரு வெறும் 8 கோடி தான் சொத்து மதிப்பு வச்சிருக்கீங்க. ஆமா இல்ல, உங்க நிதியில இருந்து தான் எடுத்து கொடுத்தீங்க. சூப்பர். நீங்க இதுக்கெல்லாம் எதுவும் கேட்க மாட்டீங்களா? வர அவங்ககிட்ட நிதி இல்லையாமா, சொந்த காசுல இருந்து பண்ணாங்களாமா? எப்படி திமுக அரசு தானே சொன்ன, திமுக அரசு நிதியில இருந்து பண்றாங்க, புரியுதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அத பத்தி எல்லாம் டீப்பா பேசலன்னு அது ஓகே, இதெல்லாம் நல்ல பாயிண்ட். சரி, நாங்க இதுக்கப்புறம் நாங்க பேசிக்கிறோம். இப்படி பேசுங்க, அதுக்கு பதில் அங்க போனாரு அங்க ஓடினாரு, தயவு செஞ்சு அகைன்ஸ்டா பேசுங்க, ஹேட் பண்ணி பேசாதீங்க, அதுதான் கேவலமா இருக்கு. வந்தவுடனே என்ன சொன்னேன், இல்ல கபில ஒரே வந்தவுடனே 10,000 கோடி 5,000 கோடி ஊழல் பண்ணாங்க, நீங்க 10,000 கோடி சேர்த்து வச்சிருக்காங்க, இது எப்படி சொன்னீங்க நீங்க? ஆமா தெரியும், இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. எப்படி இல்ல உலகத்துக்கு தெரியுது, இங்க இருக்க கோர்ட்டுக்கு தெரியலையா? இல்ல கோர்ட்டுக்கு தெரியலையா? ஏதாவது ஒரு கேஸ் வந்து இவங்க வந்து ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்க, உங்களுக்கு கோர்ட் கேஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சுப்ரீம் கோர்ட் கூட போயிருக்கியா? சுப்ரீம் கோர்ட் கூட போயிருக்கியா? இப்ப கோர்ட் நான் திமுக கவர்மெண்ட் தான் கோர்ட்டு, ஜட்ஜே திமுக சொல்றேன். சுப்ரீம் கோர்ட்டா?
இல்ல நீங்க ஹைகோர்ட் இல்ல இது வந்து உன் மேல டிஃபமேஷன் கேஸே போடுவாங்க. உன் மேல அவதூறு வழக்கு போட்டாங்கன்னா நீ தான் உள்ள போனோம். ஜட்ஜிங்களை பத்தி இது மாதிரி பேசுறீங்க. இப்போ உங்களோட இது டிஎம்கேக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் சப்போர்ட், அவங்க டியூட்டி கரெக்டா பண்றாங்க. டிஎம்கேக்கு ஆதரவு எதுவும் பண்ணலன்னு சொல்ல வரீங்க? ஆமாயா, நான் ஒண்ணு கேக்குறேன். திமுக அதிமுக தமிழ்நாட்டுல எதுவுமே செய்யலையா? அவங்க நல்லது செய்யவே இல்லையா? செஞ்சாங்கதான், யாரு இல்லைன்னு சொன்னா? அதையே உங்க அண்ணன் வாயில இருந்து வர மாட்டேங்குது. இல்ல ஆனா எதுவுமே சரியாகலையே. அவங்க என்ன சரியாகல? அதோட நிறைய என்ன சரியாகல? இப்ப நான் 2 கேள்வி கேட்கிறேன், மட்டும் பதில். தமிழ்நாட்டுக்கு காவேரி பங்கீடு, காவேரி நதிநீர் பங்கீடுல எத்தனை டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு இருக்கு? எத்தனை டிஎம்சி தண்ணி தமிழகத்துக்கு வந்து பிரிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு காவேரி மேலாண்மை வந்து குழுல வந்து எத்தனை டிஎம்சி தண்ணி தமிழகத்துக்கு பங்கீடு கொடுக்கணும்னு சொல்லி கர்நாடகாவுக்கு காவேரி மேலாண்மை குழு வந்து ஆர்டர் போட்டிருக்கு? சொல்லு. தெரியல, இப்போ 10,000 20,000 நினைக்கிறேன். என்னது 10,000? தெரியல ப்ரோ. புண்ணியவனே, அந்த மாதிரி இருந்தா வாங்கி கொடு. 6 போகம் விவசாயம் பண்ணுவான் தமிழ்நாட்டுல இருக்கிறவன். 1000 டிஎம்சி தண்ணியா? நீங்க சொல்லுங்க. நான் 6 போகம் பண்ணுவான் தமிழ்நாட்டுல இருக்கிறவன். டெல்டா பகுதி விவசாயம் எல்லாம் அப்படியே விவசாயம் எல்லாம் கோடி கணக்குல சம்பாதிச்சிருப்பான் நேரம். எத்தனை டிஎம்சி தண்ணின்னு கூட இன்னும் தெரியல பங்கீடு. நீ இப்ப டிவிகே விஜய் வந்த உடனே இப்ப அது வந்து 200 டிஎம்சியா மாறிடுமா? காவேரி தண்ணி உள்ள விட சொன்னாரு, இப்போ அதையும் சொல்லிட்டு போறாரு. எத்தனை டிஎம்சி கூட இப்ப இந்த நாகை மாவட்டத்துல இப்ப பேசின பேச்சுக்கு நான் ஒரு 2 கேள்வி கேட்கிறேன். அதுல இருந்து தான் நான் கேட்கிறேன். 2 கேள்வி, வேற ஒண்ணும் நான் கேட்கல. நீங்க வெறும் குறை மட்டும் தான் சொல்றீங்க. நாங்க என்ன செய்வோம்னு சொல்லுவோம், அது நாங்க தேர்தல் வரும்போது சொல்லுவோம், இப்ப சொல்ல மாட்டோம். ஆனா குறை மட்டும் சொல்லுவோன்றீங்க. சரிப்பா, நீ குறை மட்டும் சொல்ற, சரி. அப்ப ஒரு புக்கே அடிக்கிறோம் போதுமா? இல்ல நீ புக் அடி, என்ன வேணாலும் அடி, அது வேணாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அடி, சரியா? திமுக அதிமுக, இந்த திமுக அதிமுக கட்சிகளால தமிழ்நாட்டுக்கு எந்த நலனுமே செய்யலையா? நல்லதை விட கெட்டது அதிகம் பர்சன்டேஜ், போதுமா? எங்க சொல்லு பாப்போம், ஒரு 4 சாம்பிள் 4 நல்லது 4 கெட்டது. இல்ல நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல ப்ரோ. தமிழ்நாடு பார்த்தாலே தெரியுது. இல்ல தமிழ்நாடு பார்த்தானா இப்ப இல்ல 4 கெட்டது 4 நல்லது சொல்லு பாப்போம். திமுக அதிமுக 2 கட்சிக்கு நான் சேர்த்து தான் கேட்கிறேன். சரி, நீ சொன்னீங்க தனி விவசாயிகளே எடுத்துக்கிறேன். விவசாயமே ஒன்னும் இல்லை, 2 பேர் ஆட்சிலையும் சொல்றேன். விவசாயிகள் போராட்டம் போயிட்டே தான் இருக்கு. இன்னும் 15 வருஷம் கூட அது போயிட்டே தான் இருக்கு. அது சரியில்லை. என்ன போராட்டம்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இப்போ அங்க அந்த ஊர் பேர் தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல 10,000 விவசாயிகள் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. டெல்லியில ஒரு தமிழ்நாட்டு எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? எதுக்கு போராட்டாங்கன்னா, விவசாய கடன், விவசாயிகளுக்கு ஒரு இதுவும் இல்ல, தண்ணி சப்போர்ட் இல்ல, எதுவுமே. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அவங்க முதல்ல கையெழுத்து போறது என்ன பேப்பர் தெரியுமா? ஃபர்ஸ்ட் தெரியுமா? நீங்க அதான் சொல்ல போறீங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் சொல்றேன். திமுகவோ அதிமுகவோ ஆட்சிக்கு வந்தா முதல்ல அவங்க கையெழுத்து போடுறது விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னா, சொசைட்டில இவங்க நகையை வச்சோ இல்ல இதை வச்சோ விதை நெல் வாங்குறதுக்கோ விவசாய கடன் வாங்கியிருப்பாங்க. புரியுதா? விதை நெல் வாங்குறதுக்கு, சரியா? விவசாய கடன் தள்ளுபடி இதுலதான் மெயினா ஸ்கோர் பண்ணது திமுக அதிமுக. தெரியுமா தெரியாதா? ஆனா அதெல்லாம் திட்டமா செயல்படலையே தம்பி. அந்த கடன் சுத்தி இல்ல வரையறு, எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. அது நான் அப்புறமேட்டு வர, அதை நான் உனக்கு எடுத்து கொடுக்கல. ஆனா இவங்க விவசாயிகளுக்கு திமுக தான் கொண்டு வந்துச்சு இலவச கரண்ட். உண்மையா இல்லையா? விவசாயிகளுக்கு இலவச கரண்ட் இந்த கட்சி தான் கேட்டுச்சு, கொண்டு வந்தது. உண்மையா இல்லையா? அது ஓகே. ஏன்னா ஒரு டைம்ல 7 மணி நேரம் 8 மணி நேரம். இப்ப நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? நல்லது 4 சொல்லு, கெட்டது 4 சொல்லு. அது திமுகவோ அதிமுகவோ. நல்லது 4 சொல்லு, கெட்டது 4 சொல்லுன்னு. விவசாயிகள் பிரச்சனை போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்ன வரையறு. விவசாயிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சம்பா சாகுபடி, குறுவை சாகுபடின்னு 2 இருக்கு, சரியா?